ஜனவரி 18ஆம் தேதி ஒருநாள் மட்டும் 100 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செயல்படுவதில் இருந்து விலக்கு அளித்து விடுமுறையும் 20ஆம் தேதியன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பத்திரிகைத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பொங்கல் பண்டிகையை தங்களுடைய குடும்பத்துடன் கொண்டாடும் விதமாக ஜனவரி 14ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை தொடர் அரசு விடுமுறை அளித்துள்ள நிலையில், பொதுமக்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்க கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் தங்களது சொந்த ஊர் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஜனவரி 17ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்தும் அந்த விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 25ஆம் தேதியன்று பணி நாளாக அறிவித்தும் உத்தரவிட்டுள்ளது. எனவே மேலே குறிப்பிட்டுள்ளபடி ஜனவரி 17ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை உள்ள நிலையில், அதன்பின் வரும் ஜனவரி 18ஆம் தேதி அன்று சனிக்கிழமையில் செயல்படும் 100 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி அன்று ஒருநாள் மட்டும் செயல்படுவதில் இருந்து விலக்கு அளித்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தை மாதத்தின் முதல் வேலை நாளான 20/1/2025 அன்று சுபமுகூர்த்த தினமாக உள்ளதால் அன்று அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெற்றுள்ளது. எனவே 20 ஜனவரி அன்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும், அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே 12 தட்கல் முன்பதிவுகளோடு கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவுகள் வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.